சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி நில்லு. நேத்து அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்கு சும்மா அன்ப பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டே இருக்க? நான் சொன்னா நம்பவா போறிய? முதல்ல நீ சொன்னாதானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்லாம கடந்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் அவன் மேல இப்படி கண்மூடித்தனமா நம்புறிய. அதாவே நல்லா பயன்படுத்திக்கிறான். அவன் யோகிதை என்னன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப கூட சொல்றேன். நேத்து என்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள வச்சு லைட் அமர்த்தி பின்பக்கமா வந்து என்னை கட்டி பிடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப சொல்லுங்க, இவனை நான் பொறுக்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? என்ன அன்பு இது? ஏய் ஜெயந்தி, ஆனந்தி சொல்ற மாதிரி அன்பு செஞ்சிருப்பான்னு நம்புறியா நீ? சச்சா, நான் அன்பு சந்தேகப்பட்டு கேட்கல. அன்பு சத்தியமா இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா ஆனந்தி சொல்றத வச்சு பார்த்தா அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. அததான் என்னன்னு கேக்குறேன். அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? இம்புட்டு தூரம் எனக்கு நடந்த அசிங்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கூட இந்த ஆள் அப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லி என்னையவே அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல ஆனந்தி, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க யார் எதுவும் பேச வேணாம். போதும். நானும் இங்க வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஆளு தப்பு பண்ணாலும் அது உங்க கண்ணுக்கு தப்பாவே புரிய மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் நான் நேத்து வந்தவ தானே. ஏ ஆனந்தி, என்னடி இப்படிலாம் பேசுற? நாங்க எப்ப ஒண்ணு அப்படி நினைச்சோம்? சும்மா வாயால சொன்னா போதாது சௌந்தர்யா. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எல்லாரும் இந்த ஆளு பக்கம் தானே நிக்கிறீங்க. இதுல இருந்தே தெரியல நீங்க என்ன மாதிரி நடத்துறீங்கன்னு. அவசரப்பட்டு வார்த்தை விடாத ஆனந்தி. இல்லக்கா, இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இவன் பெரிய யோகினாவே இருக்கட்டும். நான் தான் பழிய போடுறேன். போதுமா? என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன விட்டுருங்க. என்னால முடியல. ஐயோ, இரு அன்பு, தண்ணி தெளிச்சு பாப்போம். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. தூக்கு ஜெயந்தி, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். ஆனந்தி எந்திரி. ஆனந்தி 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 ஆனந்தி, இங்க பாருடி. ஆனந்தி கண்ணு தொரடி. ஆனந்தி 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 ஆனந்தி, பாரு கண்ணு திறக்க மாட்டேங்கிறா. வா ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ அன்பு, நம்ம கேட்காம கிளம்பி போனா கருணாகர வந்தா பிரச்சனை பண்ணுவான். அவர் வரும்போது வரட்டும், நம்ம கூட்டிட்டு போலாம். நான் போய் மகேஷ் சார் ஃபோன் பண்ணி ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹலோ மகேஷ் சார், நான் சௌந்தர்யா பேசுறேன் சார். கீழ கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லு சௌந்தர்யா, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? சார், ஆனந்தி மயக்கம் போட்டு விழுந்தா சார். வாட்? மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? எப்போ? இப்பதான் சார். சார், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும் சார். பெர்மிஷன் வேணும் சார். நானே வரேன். ஆனந்தி எந்திரடி. ஆனந்தி சார் வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனந்தி அவர் வரும்போது வரட்டும், நம்ம கூட்டிட்டு போலாம். ஆனந்தி ஆனந்தி, டேய் ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகாம இல்ல. எப்பறா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? முகத்துல தண்ணி அடிச்சும் கண்ணே திறக்க மாட்டேங்கிறா. அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொல்றீங்க.
ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஆனந்தி, ஏய், என்னாச்சு? மயங்கி விழுந்துட்டா சார். சார், தண்ணி தெளிச்சும் கண்ணு திறக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆனந்தி. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். ஆனந்தி, ஆனந்தி, அன்பு, போய் கார் எடுத்துட்டு வா. அன்பு, நானும் வரேன்டா. வேணாம் வேணாம், நீ இங்கே இரு, நான் போயிட்டு தரேன். ஐயோ கடவுளே, ஆனந்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.